பொழுது அது வினை என்ற கணக்கில் சொல்லப்படும். சரி, செய்து முடிச்சாச்சு, என்ன ஆகும்? அந்த செயல் இறைவனுடைய கணக்கில் எழுதப்படும் பொழுது நல்வினையின் பயன் புண்ணிய கணக்கில் எழுதப்படும், தீவினையின் பயன் பாவ கணக்கில் எழுதப்படும். அப்ப நாம செய்த ரெண்டு செயல் இருக்குது, ஒன்று நன்மையும் இருக்கும், ஒரு தீமையும் இருக்கும். தீமைக்கு நன்மை ரெண்டு கூட்டி கணக்கு போட்டு டேலி ஆகாது, மறந்துடாதீங்க. இங்கதான் சிக்கலே இருக்குது. ஏன் நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒன்று நல்லதை பண்ண வேண்டியது இந்த பக்கம், அப்படியே இந்த பக்கம் ஒன்று தீமையை பண்ண வேண்டியது. சாமி கும்பிடு, அதுக்கு இது கொஞ்சம் கணக்கு பார்த்து டேலி பண்ணிக்க, சாமி வரட்டுமா அப்படின்னு வந்துடுறோம். சாமி அப்படிலாம் டேலி பண்ண மாட்டாரு. நீங்கள் நினைக்கிற டேலியில் வேணால் டேலி ஆகலாம் இருக்கலாம், இந்த கணக்கில் டேலி ஆகாது. ஏன்? நல்வினைக்குரிய பயன் வந்தே தீரும், தீவினைக்குரிய பயன் வந்தே தீரும். நீங்கள் நல்லது செய்தீங்கன்னா அதுக்குரிய புண்ணியம் உங்களை தேடி வரும். நீங்கள் 10 நன்மை செய்தீர்கள், ஒரு தீமை செய்தீங்கன்னா மொத்தத்தில் 10ல் 1 போச்சு, 9 வருமா? என்ன வராது. 10க்கு 10 புண்ணியம் வரும், அந்த 1க்கு தீவினைக்கான பயன் தீவினையும் வரும்.